இது வந்து எனக்கு வந்த பார்சல் அப்பக்கோவை. எங்கேருந்து வந்திருக்கு பாருங்க. அப்பக்கோவைனா மருந்தா? அப்பக்கோவைன்ற ஒரு கோவக்காய் செடியே வந்திருக்குதா? கிழங்காவே கேட்டேன். மரத்துக்கு கொஞ்சம் செடி விட்டுட்டாங்க. அப்பக்கோவை அது எதுக்கு உபயோகமாகுது? அப்பக்கோவை வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்கா சாதா கோவையை விட. கோவைனா அந்த கோவக்காய் வந்து வித்தியாசமாக இருக்குமா, அப்படி இப்படி கூர்மையான வடிவில் இருக்கும் இந்த கோவக்காய் செடின்னு சொன்னாங்க. அதனால் இதை வந்து ஆன்லைனில் நான் வர வச்சுருக்கேன். இதை வளர்த்து காமிக்கிறேன். வந்துருச்சுமா. இந்த ரெண்டும் வந்து எனக்கு பார்சல் வந்த ஈரோடு உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்திருக்கு. அந்த ஊர்லேருந்து நான் வந்து ஆன்லைனில் 2 அப்பக்கோவை, இதுதான் கிழங்கோட செடி கேட்டேன். அதனால் ஒருத்தருங்க எனக்கு அமுச்சு விட்ருக்காங்க. இப்போ இதை நான் நேற்று வந்துச்சு, இப்படி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். நல்லா பச்சின்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நட்டு வச்சிடலாம். இந்த அப்பக்கோவை வந்து முட்டி வலிக்கு கேட்கும். இந்த தழையும் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பருப்பில் போட்டு கடையலாம். நல்ல உடம்புக்கு நல்லது. சுகருக்கு, பிபி இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்லது. தாய்மார்களுக்கு கொடுத்தா நல்லா பால் சுரக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் இதை நான் வந்து வர வச்சுருக்கேன். இப்போ இந்த இந்த 2 கிழங்கையும் இதோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இதுவும் இந்த கிழங்கையும் இது வரைக்கும் நம்ம செம்மண் வச்சு இந்த 2 கவர்லேயும் நான் வந்து வைக்க போகிறேன். இந்த 2 கவர்லேயும் நான் வந்து வைக்க போகிறேன். எப்படின்னா, இப்போ இந்த பாருங்க, கொஞ்சோண்டு செம்மண். இது வந்து எங்கள் தொட்டியில் இருந்த மண். இது வந்து தேங்காய் நாரும் நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட்டு போட்டு மக்க வச்சது இது. இப்போ இந்த செம்மண் எடுத்து இதில் வச்சுருவோம். இந்த கிழங்கை சுற்றி இப்படி மூடிடணும். அதுக்கு முன்னே நான் எந்த செடி கிடைச்சாலும் கொண்டாந்து அப்படியே வைப்பேன். அது என்ன பண்ணும், காஞ்சி போயிடும் உடனே. இப்போ இந்த மாதிரி செம்மண்ணை பிடிச்சி வச்சிட்டோம்னா இந்த கிழங்குல வேரில் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து 2 நாளைக்கு இந்த கிழங்கும் காய விடாமல் இந்த கிழங்கையும் இந்த செடியோட வேரையும் பாதுகாத்து நமக்கு வந்து துளுக்க வைக்குது. இது துளுக்கிற வரைக்கும் இந்த கிழங்குக்கு ஈரம் வேணும் இல்லையா? அதனால் இப்போ இது வந்து சின்னது, இது வந்து பெருசு. இந்த சின்னதை வந்து இந்த சின்ன கவரில் வைக்கிறேன். பெருசை வந்து பெரிய கவரில் வைக்க போகிறேன். கொஞ்சோண்டு இதில் மண் அடியில் போகிறதுக்காக போட்டுருவோம். கொஞ்சோண்டு மண் போட்டுட்டு வேர் போகிறதுக்கு இந்த அளவுக்கு மண் போட்டுட்டு, இந்த மாதிரி இது கிடைக்கலன்னா, நமக்கு உரம் கிடைக்கலன்னா, நம்ம காஞ்சி போன சாணியை உதுத்து அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு இந்த மாதிரி போடலாம். கிடைக்காதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை வந்து வச்சிட்டேன். இப்போ இந்த கிழங்கை உள்ளே வைக்கிறேன். அந்த கிழங்கை மட்டும் மூடினா போதும். இப்போ வந்து இதை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளவே வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வச்சா இதை வளர்த்து அதுக்கப்புறம் வெளியே வைக்கலாம். இடம் இருந்தால் வெளியே வைக்கலான்னு நான் 1 லிட்டரு கேனை இப்படி அறுத்து இப்படி கட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்து போட்டு ரொப்பிடலாம். அந்த கவர் மட்டும் ரொப்பினா போதும்.
இந்த ஒரு கிழங்குலேயே நிறைய கிழங்கு வரும். நல்லா துளுத்து பெருசாகி நிறைய கிழங்குலாம் வைக்கும். அப்போ வந்து பிரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து எங்கே பார்த்தாலும் கோவச்செடி முளைச்சின்னு கிடக்கும். அதை வந்து நான் பிடுங்கி பார்ப்பேன். எடுத்துகிட்டு வந்து கசக்கும். அது எடுத்துகிட்டு வந்து கீரை மட்டும் கசக்காது, காய் தான் கசக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து பருப்பு போட்டு கடைவேன். அதுக்கப்புறம் வந்து மலேசியன் கோவக்காய் வந்து வாங்கி ஆன்லைனில் நட்டு வச்சுருக்கேன். அது நல்லா காய்க்குது. அதை இது மாதிரி தான் துளுக்க வச்சு 2-3 கிழங்கு வர வச்சிட்டேன். இப்போ இது போட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இது எடுத்துகிட்டு போய் மாட்டிடுறேன். இதை மாட்டிட்டேன் பாருங்கள். இது வந்து ஆடு தீண்டா பாலை ஒன்று கிடச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இன்னும் நிறைய கிடைச்சாக்கா அதையும் வந்து தனியாக வைக்கலான் இருக்கேன். இப்போ இது வந்து அப்பக்கோவை இப்போ தான் நட்டிருக்கேன். இது துளுத்ததுக்கப்புறம் இந்த கம்பத்தில் இந்த செடியில் இப்படி நீட்டாக கீழே விட்டாலும் பரவாயில்ல. இது வந்து நன்னாரி. இதெல்லாம் இப்போ தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இது மாதிரி தான் இதில் விதை போட்டு முதியோர் கூந்தல் வளர்த்துருக்கேன். இப்போ அடுத்தது இந்த கவரில் வச்சு கீழே வச்சு வளர்க்கலான் இருக்கேன். இதுக்கும் செம்மண் வச்சுருவோம். ஒரு புது செடி கிடைச்சா இந்த மாதிரி செம்மண் வச்சா உடனே வளர்ந்துடும். காயாமல் பொழைச்சிக்கும் கண்டிப்பாக. நான் வந்து இப்போ தான் இதை வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக நிறைய வைக்காமல் இந்த மாதிரி வச்சு இந்த கவர் ஃபுல்லாக வெறும் செம்மண்ணே நர்சரியில் கொடுக்குற மாதிரி நான் வச்சு பார்த்தேன். அது வந்து தண்ணி வந்து டெய்லி ஊற்றினா மட்டும்தான் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு இதை சுற்றி மண் போட்டோம்னா இது நல்லா துளுத்துக்கும். இது துளுத்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே நடவு பண்ணோமோ அப்போது இதை வந்து எடுத்துகிட்டு போய் அப்படியே மண்ணோட வச்சிடலாம். மண் ஃபுல்லாக பிடிச்சிக்கும் வேறு. இப்போ இந்த 2 கிழங்குமே நான் வந்து 110 ரூபாய்க்கு வாங்கினேன். குட்டி குட்டியாக இருக்குன்றதுனால 2 கிழங்கு அமுச்சு விட்ருக்காங்க. நான் தொடர்ந்து அவங்கக்கிட்ட ஒரு 2-3 செடி வாங்கினதுனால இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதை வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி தான் இது வெறும் செம்மண்ணில் வச்சுருக்கேன். இது கரும்புலான். இந்த மாதிரி யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். எங்கள் வீட்டாண்ட நிறைய இருக்குது. இதை பற்றி இவ்வளோ நாள் தெரியல. இப்போ தான் தேங்காய் எண்ணெய் காய்ச்ச ஆரம்பித்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. அதில் கட்டிங்ஸ் எடுத்துன்னு வந்து துளுக்க வைக்கலான்னு வச்சுருக்கேன். இது வந்து துளுத்ததுக்கப்புறம் கொடுக்குறேன். இது வந்து வாதநாராயணன். இது நர்சரியில் பூத்துட்ருந்துச்சி. ஒரு நர்சரி காலி பண்ணிட்டாங்க, அதில் பூத்துட்ருந்துச்சி. இதையும் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இதோட பேர் அப்புறம் சொல்கிறேன். இதை பாருங்கள், முயல்காது செடியும் அந்த விதையை போட்டு வந்துருச்சு பாருங்கள்.
விதை தான் போட்டேன், அதுவும் வந்துருச்சு. கட்டிங்ஸ் வச்சேன், அதுவும் வந்துருச்சு. கட்டிங்ஸ் வச்சேன், அதுவும் வந்துருச்சு. யாருக்காவது செடி வேணும்னா இந்த மாதிரி செடிங்க இந்த என்னென்ன செடி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள்.